ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உண்ண தகுந்த இந்த பிரண்டையின் மருத்துவ குணங்களை பற்றியும் இதை எப்படி நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிட்லான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட மருத்துவ குணங்களை நான் சொல்கிறேன். இந்த பிரண்டையை நம்ம பயன்படுத்துகிறதால நம்மளோட கை கால் வலி, உடம்பு வலி, வாயு பிரச்சனை, வாய் புண்ணு, அந்த மாதிரியான பிரச்சனை இன்னும் நிறைய மருத்துவ குணங்களும் இதில் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இந்த பிரண்டை நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் இதோட மருத்துவ குணங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்கிறதால நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிரண்டையை எப்படி துவையலாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பிரண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரண்டையில் தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த தண்டு பகுதியை இளம் தண்டு பகுதிகளாக எடுத்துட்டு அதில் நாரை நீக்கிட்டு அதன் பிறகு வர்ற அந்த உள்ளே இருக்க அந்த சதை பகுதியை மட்டும்தான் நம்ம துவையலுக்கு பயன்படுத்த முடியும். இதை எப்படி பயன்படுத்தலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பிரண்டையை ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி சதைப்பகுதியை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு, ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு கரைச்சிட்டு, அந்த தண்ணியில் இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சதைப்பகுதியை மட்டும் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கணும். அந்த நாரெல்லாம் நீக்கிய இந்த சதைப்பகுதியை இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசல், அந்த புளி தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதை ஊற வைக்கிறதால என்னென்னா, இந்த பிரண்டையில் இயற்கையாகவே அரிப்புத்தன்மை நிறைய இருக்கும். மேக்ஸிமம் இந்த பிரண்டையை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸை போட்டுக்கோங்க. க்ளவுஸை போட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபர் சைடு. அதாவது இதில் இருக்க அரிப்புத்தன்மை உங்கள் கையில் வராமல் இருக்கும். அவ்வளோ அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் கண்டிப்பாக க்ளவுஸை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர் ஏதாவது போட்டுக்கிட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச இந்த பிரண்டையை நம்ம 3 மணி நேரம் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த துவையலை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம், 2 பத்தை அல்லது 3 பத்தை அளவுக்கு தேங்காய் பத்தை, அடுத்தது 5 வரமிளகாய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் நம்ம இதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ வாணலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூட வரமிளகாயையும் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், வரமிளகாய் நம்மளுக்கு ரெடியாக ஆயிடுச்சு. இந்த ரெடியான வரமிளகாய் கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பிரண்டையை சேர்த்துட்டு பிரண்டை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம செய்கிற இந்த பிரண்டையோ வெங்காயமோ எல்லாமே இதில் மட்டும்தான் பாயில் ஆகணும். அதனால் நல்லாவே வதக்கிக்கணும். நம்ம தனியாக பாயில் பண்ண போகிறதில்லன்றதால இதுலேயே நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெயை மட்டும்தான் இந்த துவையலுக்கு நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா நெய் பயன்படுத்தலாம். நெய் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்கன்றதால நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தி இந்த துவையலை செய்கிறேன். இது கூட வெங்காயத்தையும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பிரண்டை கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நான் வெங்காயத்தை முழுசாக தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதனால் சின்ன வெங்காயத்தையே பயன்படுத்திக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம். அதனால் தாராளமாக சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த சின்ன வெங்காயமும் இதிலே நல்லா வதங்கிடணும். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம போட்டாச்சு. இந்த உப்பை கூட சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரண்டை, வெங்காயம், மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம தேங்காயையும் போட்டாச்சு. இந்த தேங்காயையும் நல்லா ஒரு 2 வதங்கினா போதும். இது கூட நம்ம புளியையும் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதையும் இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம்.
இந்த நல்ல நைஸாக அரைச்ச இந்த பிரண்டை துவையலுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க இந்த பிரண்டை துவையலில் இந்த தாளிப்பை எடுத்து போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கடுகு பொரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே அரைச்சிட்டேன். இந்த பிரண்டை துவையலை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கடுகை போட்டுக்க போகிறோம். ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் என்னோட இணைந்திருங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். ரெடி சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம்.